ஹலோ ஹாய், வெல்கம் டு ஏஎம் டிரைவிங். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் டே லேடிஸ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து நிறைய லேடிஸுங்க வந்து வண்டி கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா இந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. 10 டேஸ்க்கான கிளாஸ் வந்து கண்டினியூவாக இதுக்கப்புறம் வந்துக்கிட்டே இருக்கும். முழுசாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த கான்செப்ட் வந்து நல்லா புரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த காலை பிரேக்கு மாற்றணும். அது எப்படி மாற்றணுன்றதை சொல்கிறேன். கீழே பின்னங்கால் இருக்கு இல்லையா, இந்த பின்னங்காலை கீழே இருந்து எடுக்காமல் அப்படியே காலை மாற்றுங்க. இந்த மாதிரி. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு வாட்டமாக இருக்கிற மாதிரி வைக்கணும்னா, இந்த 2 பெடலுக்கும் நடுவில் காலை கீழே உண்டுங்க. பின்னங்காலை 2த்துக்கும் நடுவில் வச்சுக்கிட்டு நீங்கள் மாற்றுற விதம் வந்து ரிலாக்ஸாக இருக்கும். இப்போது பிரேக்கில் இது ஆக்சிலேட்டரில் காலை வைங்க. பிரேக், ஆக்சிலேட்டர், பிரேக், ஆக்சிலேட்டர், பிரேக், ஆக்சிலேட்டர், பிரேக், ஆக்சிலேட்டர், பிரேக், ஆக்சிலேட்டர், ரைட். ஃபஸ்ட்டு காலை மாற்றிக்கணும். அதுக்கப்புறம் ஆப்ரேட் பண்ணுறது வெளியில் சுச்சுவேஷனை கவனித்து ஆப்ரேட் பண்ணணும். நமக்கு தேவைன்னா அது எவ்வளோ தேவை, எப்படி அழுத்தணுன்றதை கவனித்து தான் நம்ம அழுத்தணும். ஓகே, வலது காலில் ஆக்சிலேட்டரு, பிரேக், இது 2த்தையும் பார்த்தோம் இல்லையா. சேம். இப்போ நம்ம இதை ஆப்ரேட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த வலது காலை எடுத்து ஆக்சிலேட்டர் மேலே வச்சுக்கோங்க. அதாவது இங்கே பாருங்க, இன்னொரு முறை சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இது ஆக்சிலேட்டரு, இது பிரேக்கு. இந்த 2 பெடலுக்கும் நடுவில் காலை கீழே ஊண்டிட்டு ஜஸ்ட் கட்டை விரல் மட்டும் ரொம்ப தக்கையாக வைங்க. அழுத்துறோமா இல்லையான்றது அப்போ தான் நமக்கு கிளியராக புரியும். இது ஆக்சிலேட்டரு. பிரேக் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுங்க, பின்னங்காலை எடுக்காமல் காலை அப்படி சாய்ச்சா போதும். ஓகேங்களா? இப்படி காலை சாய்க்கும் போது உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். நம்ம அழுத்துறோமா இல்லையான்ற அளவை நல்லா நோட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ ஸ்டேரிங்கில் கை வச்சு, ஸ்டேரிங்கில் அவ்வளோ மேலே தேவையில்லை, இன்னும் கீழே, இன்னும் கீழே. அந்த விரல் உள்ளே போகாமல் இன்னும் கீழே, இந்த இடம் பிடிச்சா போதும். இப்போ உங்களுக்கு ஸ்டேரிங் ஹைட் சரியாக இருக்குங்களா? ஓகே, இப்போ லாங் ஃபோக்கஸ். இப்போ நமக்கு ஸ்டேரிங்கில் முக்கியமான கான்செப்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தூரப்பார்வை. தூரப்பார்வைனா நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பைக் போகுது இல்லையா, லாங், அந்த இடம் வரைக்கும் உங்கள் பார்வையை தரையில் கீழே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வண்டி எந்த பக்கம் சாயுது, எந்த பக்கம் இழுக்குதுன்றதை உங்களால் கிளியராக உணர முடியும். ஓகேங்களா? லாங் ஃபோக்கஸ் தான் ஸ்டேரிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஸ்டேரிங்கில் அதிகமாக மிஸ்டேக் வராது. ஓகே, இப்போ நான் 1 by 1 சொல்கிறேன், அப்படியே செஞ்சுக்கிட்டே வாங்க. தூரமாக பார்த்துங்க. முதல்ல வண்டியை நவுத்துறதுக்கு நமக்கு ஆக்சிலேட்டர் எதுவுமே தேவையில்லை. அதுக்கு வெறும் நான் கிளச்சை எடுக்கிறேன், வண்டி அழகாக நவுந்துடும். அந்த தூர பார்வை நான் சொல்கிற இடம் வரைக்கும் தூரமாக கவனிச்சுக்கிட்டு, இப்போ வண்டியோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு நீங்களே கவனிங்க. உங்களுக்கு வண்டி நேராக தான் போதா, இல்லை ஒரு பக்கமாக சாயிற மாதிரி இருக்கா, இல்லை சாயிற பக்கம் இழுக்கிற மாதிரி இருக்கா, உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? ஓகே, கரெக்டாக போகுது. ஆனால் கொஞ்சம் ரைட்டில் போகிற மாதிரி இருக்கு பாருங்க, தெரியுதா? அப்போ நீங்கள் லைட்டாக லெஃப்ட் அடக்குங்க, சும்மா ஜஸ்ட் லைட்டாக. போதும் போதும். அதை திருப்பிட்டு மறுபடியும் அதை கவனிக்கணும், எவ்வளோ வளையுது வண்டி வந்து, எவ்வளோ திரும்புதுன்றதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ திருப்பினதை ஸ்டடி பண்ணிக்கணும். நம்ம அப்படியே பிடிச்சிட்டு வந்தோம்னா இந்த பக்கம் போக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஆக்சிலேட்டரை படிப்படியாக மெதுவாக கொடுக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் ஓகே, ஸ்லோ. இப்போ நான் செகண்ட் மாற்றிட்டேன். மறுபடியும் ஆக்சிலேட்டர் கொஞ்சம் லெஃப்ட்டு. உங்கள் ஃபோக்கஸ் கொஞ்சம் எதிர் வர வண்டி மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். எம்டி ரோடு, இந்த பாதி ரோடை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ திருப்பினதை ஸ்டடி பண்ணுங்க. இப்போ ஆக்சிலேட்டரை படிப்படியாக கூட்டுங்க. இப்போ உங்களுக்கு ரோடு சாட்சி விடுது, தெரியுதா? அது எந்த பக்கம்னு தெரியுதா? ஓகே, அப்போ நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணால் போதும், வளைக்க தேவையில்லை. போக விடாமல், அதாவது இழுக்க விடாமல் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஸ்பீடையும் அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்கள் ஃபோக்கஸ் லெஃப்டில் இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியுதா? கொஞ்சம் லாங் ஃபோக்கஸ். அந்த வண்டிங்கெல்லாம் போதில்ல, அங்கே பாருங்கள். ஸ்பீடை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. இன்னும் கொஞ்சம்
இன்னும். ஓகே, ரெடி, ஸ்லோ. இப்போ நான் தேர்ட் போட்டுட்டேன், அதுக்கு தகுந்த ஸ்பீட். ஓகே, ரொம்ப ரிலாக்ஸ்டாக செய்யுங்க. அதே மாதிரி அந்த அழுத்தம் இருக்கு இல்லையா ஸ்டேரிங்கில், அது ரொம்ப ஃபோர்ஸாக வேண்டாம். கையை நல்லா ஃப்ரீயாக விடுங்க. இப்போ கூட பாருங்கள், அந்த லெஃப்டில் போகிற அந்த ட்ராலியை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் ட்ராக் எது தெரியுமா? இந்த கோடுக்கும் அந்த கோடுக்கும் நடுவில் அந்த கார் போகுது இல்லையா, அதுதான் உங்கள் ட்ராக். நீங்கள் அதை விட்டு வெளியே நீங்கள் பார்க்கும்போது என்ன ஆகுனா வண்டியும் வெளியே வந்துடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கோடுக்கும் இந்த சென்டர் லைனுக்கும் நடுவில் பாருங்கள். தூரமாக பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி சரியாக போகுதா இல்லையான்றது கிளியராக புரிஞ்சிடும். ஸ்டேரிங் கொஞ்சம் அழுத்தத்தை குறைச்சிங்க. ஸ்பீடை ஃபுல்லாக கால் எடுத்துருங்க. எடுத்துட்டு அந்த கால் எடுத்து பிரேக்கில் வைங்க. சும்மா லைட்டாக அழுத்துங்க. சும்மா கொஞ்சமாக அழுத்தி விட்டுருங்க. ரிலீஸ். இப்போ அவன் போய்ட்டோம். இப்போ நம்ம தேர்ட்லேருந்து, அதாவது தேர்ட் கியரில் வந்தோம் இவ்வளோ நேரம். இப்போ நான் உங்களுக்கு செகண்டுக்கு குறைச்சிட்டேன். இப்போ நமக்கு ஸ்பீட் அதிகமாக தேவையில்லை. வண்டி மட்டும் இந்த லாரி போகுது இல்லையா, இதுக்கு நேராக நம்ம வண்டியும் போகுதா அப்படின்றத கொஞ்சம் தூரமாக கவனிச்சு பாருங்க. ஓகே, வண்டி கொஞ்சம் தேவையில்லை. ஏன்னா நம்ம ஸ்லோவாக தான் இருக்கும். ரொம்ப வேகமாக வந்தால் தான் பிரேக் தேவைப்படும். இப்போ ஆக்சிலேட்டரை படிப்படியாக மெதுவாக கூட்ட ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் ரொம்ப ரைட்டில், அதாவது எதிர்க்க வரவனே நீங்கள் பார்க்காதீங்க. உங்கள் ட்ராக், அதாவது நான் சொன்னது இந்த பாதி ரோடை தான். இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா வண்டியை நீங்கள் சரியாக கண்ட்ரோல் பண்ணலாம். கொஞ்சம் நிமிர்ந்து உட்காந்துருங்க. ஓகே, ரோட் தெரியுதா? இப்போ ஆக்சிலேட்டரை மெதுவாக கூட்ட ஆரம்பிங்க. படிப்படியாக அதிகப்படுத்துங்க. உங்கள் பாதி ரோடு, அவன் ரோட்டில் போகிறான், நம்ம ரோடை பார்த்துட்டு நம்ம போகலாம். ஸ்பீடை ஈவனாக கூடாது. ஒன்றும் இல்லை, உங்கள் கவனம் வந்து கிட்ட இருக்குது. உங்கள் கவனம் கொஞ்சம் தூரமாக போச்சுன்னா உங்களுக்கு அந்த பயம் வந்து போயிடும். ஆக்சிலேட்டர் அப்படியே படிப்படியாக கூட்டிக்கிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஈவனாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். நான் சொல்கிற வரைக்கும் குறைக்காதீங்க. ஓகே, ரெடி, ஸ்லோ. இப்போ நம்ம மறுபடியும் ஸ்பீடை கூட்டலாம். கூடங்க, ரொம்ப ஹார்ஷாக வேண்டாம். ஹாரன் ஒரு தடவை அடிச்சிடுங்க. ஹாரன் வந்து வலது கை இங்கே யூஸ் பண்ணுங்க. அழுத்துங்க, நல்லா அழுத்துங்க. இங்கே ரைட். இப்போ மெதுவாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த லாரியோட வீலை பாருங்க, அவன் எந்த கோடை அதிகமாக லைட் ஒட்டி போகிறான்னு பாருங்க. லெஃப்ட்டு, நம்ம அதிகமாக லெஃப்ட் போக தேவையில்ல, சென்டராக போனால் போதும். ஸ்பீடை குறைச்சி அவன் போயிட்டு எதுவும் தேவையில்ல, ஜஸ்ட் ஸ்லோ, அவ்வளோதான். ரிலாக்ஸ். இப்போ மறுபடியும் ஸ்பீடை கொடு. ஒன்றும் இல்லை, அவனோட சுச்சுவேஷனை பார்க்கணும். அவன் நிற்பானா போகிறானான்னு கவனிச்சோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸ்பீடை கொடுங்க. அப்படியே கூட்டிகிட்டே வாங்க. கொஞ்சம் லைட்டாக லெஃப்ட் வாங்க. ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக போகிறோம் இல்லையா, இந்த அளவுக்கு தான் போகும். உங்களுக்கு லெஃப்ட் மிரரில் அந்த கோடு ஒட்டில் பாருங்கள், தெரியுதா? லெஃப்ட் மிரரை பாருங்கள். இந்த ரெண்டு கோட்டுக்கும் நம்ம தாண்டி வெளியே போகாமல் பார்த்துக்கணும். ஸ்பீடை கூட்டணும். இப்போது உங்கள் கவனம் வந்து ஸ்பீடில் தான் இல்லைன்னு நினைக்கிறேன். அதிகமாக குறைச்சிடுறீங்க. ஓரளவுக்கு ஸ்பீடு இருந்தால் தான் நம்மளால் ஸ்டேரிங்கையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, ஸ்லோ. இப்போ நான் 4th போட்டேன், அதுக்கு தகுந்த ஸ்பீட் கொடுங்க. ஒரு 40, 35லேருந்து 40க்குள்ளே அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. ஹார்ன் அடிங்க. ஓகே, உங்கள் ட்ராக்கை பாருங்கள். ஸ்பீடை கொடுங்க. உங்கள் ட்ராக்கில் அதிகமாக ஃபோக்கஸ் கொடுங்க. இப்போ இந்த பெண்டு எப்படி ஆகுது, நம்ம எவ்வளோ வளைக்கிறோம், ஸ்பீடை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வளைங்க. ஸ்பீடை குறைச்சிங்கன்னா வராது. ஸ்பீடை கொடுங்க. குறைச்சிட்டிங்க. ஸ்பீடை அந்த ஸ்பீடும் இருந்தால் தான் இந்த வளைவு நல்லா வரும். ஸ்பீடு குறைஞ்சிச்சினாலும் ஸ்டேரிங் வராது. சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் போதும். ஓகே,
இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்லோ. அந்த காலை எடுத்து பிரேக் மேலே வச்சுக்கோங்க, அழுத்த வேண்டாம். இந்த 2 பஸ்ஸை தாண்டி நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ண போகிறோம். மெதுவாக லெஃப்ட் வந்துடலாம். இப்போ பிரேக்கை மெதுவாக அழுத்த ஆரம்பிங்க. கொஞ்சம் கை கொஞ்சம் லூஸாக வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வண்டியை நேராக நிப்பாட்டின பிறகு நின்ன உடனே பிரேக்கை ரிலீஸ் பண்ணக்கூடாது. முதல்ல நியூட்ரல், அதுக்கப்புறம் பிரேக் எடுக்கும். இப்போ நீங்க செஞ்சீங்க இல்லையா, மொத்தம் எத்தனை ஆப்ரேட் பண்ணீங்க? ஆக்சிலேட்டர், பிரேக், ஸ்டேரிங். இந்த 3 கண்ட்ரோல் பண்ணீங்கல்ல. இந்த 3 கண்ட்ரோல்ல உங்களுக்கு ஏதாவது குழப்பமா இருக்கு, இது எனக்கு சரியா புரியல அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? ஆக்சிலேட்டர் எதுக்கு தேவைப்படுது? நம்ம வண்டியோட வேகத்தை அதிகப்படுத்துது, அதாவது ஸ்பீடை நம்ம இன்க்ரீஸ் பண்றது. பிரேக் எதுக்கு தேவைப்படுது? வண்டியை நிப்பாட்டுறது. ஸ்டேரிங் எதுக்கு தேவைப்படுது? நம்ம எந்த டைரக்ஷன்ல போகணுன்றத செலக்ட் பண்றதுக்கு. ஓகேங்களா? நம்ம எந்த பக்கம் போகணும், லெஃப்ட் போனோம்னா லெஃப்ட், ரைட் போனோம்னா ரைட். இப்போ இந்த 3 கண்ட்ரோலுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரியுது இல்லையா? நீங்க இப்போ இதுக்கப்புறம் புதுசா தெரிஞ்சுக்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, கிளச்சு, கியர். இது 2மே உங்களுக்கு புதுசு. 2 வீலர் ஓட்டி இருக்கீங்களா? கியர் வண்டி ஏதாவது ஓட்டி இருக்கீங்களா? ஓகே, அப்போனா அது ஈஸி தான். கிளச்சுனா என்ன, கியர்னா என்ன, அது எப்படி ஆப்ரேட் பண்றது, அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது. அதில் நம்மளுக்கு கியர் வண்டி 2 வீலர் ஓட்டி இருந்தா இது ஈஸியா வந்துடும். அது இல்லைன்னா தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகே, பரவாயில்ல. இப்போ இந்த 3துலயும் உங்களுக்கு குழப்பம் எதுவும் இல்லை, கிளியரா புரியுது. ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணணும், மறுபடியும் வண்டி எடுக்கும்போது ரொம்ப ஸ்லோவாக எடுத்து இந்த வில்லேஜை மட்டும் நம்ம கடந்த பிறகு அதுக்கப்புறம் வேகத்தை அதிகப்படுத்திக்கலாம். இந்த வில்லேஜை கடக்கும்போது அதிகபட்சமான வேகம் இல்லாமல் குறைந்தபட்சம் முடிஞ்ச அளவுக்கு வேகமே கொடுக்காம கூட போகலாம். அப்படி போகும்போது என்ன ஆகும்னா, அதுவாக போகிற வேகத்தில் நம்ம ஸ்டேரிங் எப்படி, எங்கே, எவ்வளோ வளைக்கிறோம், யார் யாருக்கு ஹார்ன் அடிக்கிறோம், யார் யாருக்கு ஒதுங்கி போகிறோன்றதை நம்மளால நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ அதை கவனிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அதை கவனிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் அந்த மூவிங் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். மூவிங் வந்த உடனே நம்ம வண்டிக்கு நேரம் என்ன இருக்கு பாருங்க, லெஃப்ட்ல ஆட்டோ இருக்கு. இப்போ நம்ம அது ஒதுங்குற அளவுக்கு நம்ம இங்கேருந்து ரைட் எடுத்துக்கணும். கொஞ்சம் ரைட் எடுத்துக்கங்க, ஸ்டேரிங்ல மட்டும். அது எவ்வளோ வளையுதுன்னு நீங்க கொஞ்சம் லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த லாரி போதில் அங்க பாருங்க, எட்டிலாம் பார்க்க தேவையில்ல, ஜஸ்ட் பார்வை. இப்போ வளைஞ்சிச்சா? இப்போ அதான் நேராக. இப்போ நம்ம எவ்வளோ ரைட் எடுத்தோமோ அவ்வளோ லெஃப்ட் எடுக்கணும். அப்போதான் வண்டி ஃபேஸ் நேராகும். லெஃப்ட் வரல ஒன்றும், தைரியமாக வளைங்க, ஒன்றும் பயப்படாதீங்க. இப்போ அந்த லெஃப்ட் வர ஆரம்பிக்குது பாருங்க, தெரியுதா? ஒன்றும் இல்லை, அங்கே பஸ் நிற்குது இல்லை, அங்கே ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த வளைக்கிற அளவு தெரியும், எவ்வளோ வளையுதுன்னு புரியும். இப்போ திருப்பினதை மறுபடியும் ஸ்டடி. இப்போ இந்த லெஃப்ட் கோடு இருக்கு இல்லையா, இதை ஒட்டியே நம்ம லெஃப்ட் டர்ன் பண்ணணும். இங்கேருந்தே மெதுவாக லெஃப்ட் வாங்க, இன்னும் கொஞ்சம் வாங்க, கொஞ்சமாக வந்தால் போதும். இப்போ அங்கே எவ்வளோ இடம் இருக்குது, நம்ம எவ்வளோ வளைக்கணும் அப்படின்றதையும் கவனிச்சுக்கணும். அதே மாதிரி வளைக்கும் போது கையை மாற்றி கூட வளைக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ கையை மாற்றுங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமாக வளைக்கணும். லெஃப்ட் சைடு அப்படியே கையை மாற்றிங்க. கையை மாற்றி இன்னும் கொஞ்சம் வளைங்க, இன்னும் வாங்க, இன்னும் வாங்க. ஓகே, இப்போ நீங்கள் எவ்வளோ வளைச்சிங்களோ அவ்வளோ ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி. இந்த ஸ்டடி பண்ணும்போது மிரரை கொஞ்சம் பார்த்துங்க, ஏன்னா நம்ம இப்போ புது ரோடுக்கு வந்திருக்கோம். அதை கவனிச்சுட்டு தான் நம்ம ஸ்டடி பண்ணணும். ஹாரன் ஒரு தடவை அப்படியே லெஃப்ட்டு. இப்போ ஸ்டடி, லாங் ஃபோக்கஸ், நல்லா கவனமாக பாருங்க. இப்போ அங்கே ஸ்பீட் பிரேக் இருக்கு இல்லையா, இதுக்கு நமக்கு பிரேக் தேவையில்லை, ஏன்னா நம்ம வேகமே கொடுக்கல. இங்கே பார்க்காதீங்க, அங்கே லாரி வருதுல, அங்கே பாருங்க. அங்கே உங்களுக்கு இடம் இருக்கா? ட்ராலி சைக்கிள் இருக்கு, ப்ளஸ் லாரி வருது. அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் அந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்பை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. கொஞ்சம் ரைட் எடுங்க. நீங்க அட்வான்ஸா இடம் எடுத்துக்கிட்டாதான் நமக்கு பயம் இல்லாம இருக்கும். இப்போ போதும் போதும், கொஞ்சம் அதிகமா இருக்கு, லெஃப்ட் வாங்க. அது எவ்வளோ தேவைன்றதை நீங்க லாங்கா ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ ஸ்டடி பண்ணுங்க.
இப்போ அந்த வேனுக்கு பக்கத்தில் எவ்வளோ கேப் இருக்குன்னு பாருங்க. நான் சொல்கிற கான்செப்ட் புரியுதா? இந்த டிஸ்டன்ஸ்லேருந்தே நீங்கள் உங்களுக்கான இடத்த நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்தாதான் இடம் கிடைக்கும். நம்ம கிட்ட போய் எடுத்தோம்னா அது வராது. இப்போ பாருங்க, யாருக்கும் பயப்பட தேவையில்ல. ஹாரன் ஒரு தடவை அடிச்சிருங்க. இந்த ஹாரன் வந்து லெஃப்ட்ல இருக்கிறவங்களுக்கு கோசரம். ரைட்ல வரவன் நம்மளை பார்த்துட்டு வரான், ஆனா லெஃப்ட்ல நம்மளை பார்க்காம அந்த பக்கம் திரும்பி இருக்காங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு லெஃப்ட்ல போறவங்களுக்கு தான் ஹாரன் நம்ம அதிகமா யூஸ் பண்ண வேண்டியதா வரும். மறுபடியும் பாருங்க, லெஃப்ட் வர மாதிரி தெரியுது. இப்ப அதை மறுபடியும் ஸ்டடி. இப்ப இந்த ரோடு பெண்டா இருக்கு தெரியுதா? அந்த பெண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஷேப்பா வச்சுங்க. ஸ்டேரிங் லெஃப்ட்ல பெண்டா இருக்கு, நீங்க ரைட்ல பிடிக்கிறீங்க. வண்டியோட ஃபேஸ் பாருங்க, அந்த காருக்கு நேரா இருக்கு. இந்த பெண்டை கம்மியா 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 ஓவரா வளைச்சோம்னா ஃபுல்லா இங்க வந்துடும் வண்டி. அந்த பெண்டுக்கு ஏத்த மாதிரி. ஓகே, இப்போ அந்த இடத்துல லைட்டா பிரேக் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சமா அழுத்துங்க, இப்போ விட்டுருங்க. முடிஞ்சது. வேகத்தடை ஏறி இறங்கும் போது, அதாவது ஏறுறதுக்கு முன்னாடியே பிரேக்கை ரிலீஸ் பண்ணிடணும். லைட்டா யூஸ் பண்ணி எடுத்துடணும். நம்ம பிரேக்கு அந்த வேகத்தடையில ஏறி இறங்குற வரைக்கும் பிரேக்ல கால் வைக்கும் போது என்ன ஆகும்னா, நமக்கு தெரியாமலேயே நம்ம அழுத்திட்டோம்னா வண்டி அங்க நிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப அந்த வேனுக்கு பக்கத்துல கேப்பை கவனிச்சிங்க. நமக்கு பின்னாடி யாராவது வராங்களா? ஓகே, நம்ம ஸ்டெடியா போலாம். அப்ப அவன் நேரா போயிடுவான். ஒரு தடவை ஹாரன், லாங் ஃபோக்கஸ், அப்படியே படிப்படியா வேகத்தை கூட்ட ஆரம்பிக்கும். மெதுவா இந்த ஆக்சிலேட்டர் அழுத்தும் போது கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. எப்படி வருது நமக்கு ஆக்சிலேட்டர்? ஈவனா இருக்கா இல்ல ஜர்க் ஆகிற மாதிரி இருக்கான்னு பாருங்க. ரோடு பெண்டா இருக்கா? அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஷேப்பை பிடிக்கணும். இங்கேருந்தே நம்ம ட்ராக்கை மட்டும் கவனிக்கணும். அப்படின்னு கொஞ்சம் ஓகே, ஸ்லோ. இப்போ நான் செகண்ட்லேருந்து தேர்டு போட்டேன். அதுக்கு தகுந்த ஸ்பீடு. அந்த லாரி போகிற அளவுக்கு தூரமாக தரையை பாருங்க. ரோட ஸ்பீடை கொடுங்க. இப்போ உங்களுக்கு வண்டி தானாகவே எந்த பக்கம் இழுக்குது பாருங்க. அதை கண்ட்ரோல் பண்ணுங்க. அதை கண்ட்ரோல் பண்ணணும். ரொம்ப வேணாம், கம்மியாக. எப்படி உங்களுக்கு தெரியாமல் அதை இழுக்குதோ அதுக்கு தெரியாமல் நீங்களும் அது மெதுவாக கண்ட்ரோல் பண்ணுங்க. ரொம்ப ரஃப்பாக இருக்குது ஸ்டேரிங்கை, சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்க. அது ரொம்ப கெட்டியாக பிடிச்சி வளைச்சானாலும் நமக்கு சரியாக வராது. கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வண்டியை மறுபடியும் நிப்பாட்ட போகிறோம். அந்த லெஃப்டில் ஒரு சிக்னல் போர்டு தெரியுது இல்லையா? அந்த இடத்துல வண்டியை ஸ்டாப் பண்ணலாம். அந்த கால் எடுத்து பிரேக்கில் வச்சுங்க. மெதுவாக லெஃப்ட் வாங்க. லெஃப்டில் யாராவது வராங்களா? மிரரில் பாருங்க. ஓகே, அப்போ நம்ம டைம் எடுக்கணும். லெஃப்ட் வர்றதுக்கு டைம் எடுக்கணும். அப்போ அவருக்கு புரியும், ஓ வண்டி வந்து லெஃப்ட்ல வருது அப்படின்றது புரிஞ்சிடும். இப்போ பாருங்க, புரிஞ்சிச்சு. அவரு ரைட்ல வந்துட்டாரு. அந்த மாதிரி டைம் எடுத்துக்கிட்டோம்னாலே போதும். இப்போ வண்டி நேரா இருக்கான்னு தூரமா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரைட்டும் வேண்டாம், லெஃப்டும் வேண்டாம். இப்போ பிரேக்கை மெதுவாக அப்ளை பண்ணுங்க. கை இந்த டைம்ல லூஸா வச்சுங்க, நல்லா ஃப்ரீயா. கொஞ்சம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆன பிறகு முதல்ல நியூட்ரல், அதுக்கப்புறம் வண்டி மட்டமா இருக்கான்னு வெளியே பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் பிரேக் எடுக்கணும்.